இன்றைக்கி நான் ஈஸியாக ஒரு பஃப் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோடு எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட் கோடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு சீவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. தென் இந்த பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் பஃப் வேணும்னா கீழே இந்த காது வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? எனக்கு ஃபுல் வேணாம், எனக்கு பாதி போதும் அப்படின்றவங்க இங்கே இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் சேம் இங்கேயும் அதே தான். இப்படி எடுத்து இந்த மாதிரி பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? முன்னாடி நம்ம நல்லா சீவி விட்டுக்கோங்க. கேஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே மேலே தூக்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஷார்ட் ஹேர்ஸ்லாம் இருக்கனால அப்படி இருக்குது. உங்களுக்கு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டில் இந்த ஹேர் வந்து எடுத்து விடுவேன். ஸோ அதே மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். இது நல்லா பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். பண்ணி ஃப்ரண்ட்டில் லைட்டாக மூவ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ ஒரு ஹைட், எனக்கு கொஞ்சம் போதும் இது பண்ணிவிட்டு பின் ஜஸ்ட் 2 பின் செக்யூர் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இந்த சைடு நல்லா போட்டிங்கன்னா ஈஸியான ஒரு ஹேர் பஃப் வந்து ரெடி ஆகிடும். இதுதான் நிறைய பஃப் வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே இதில் ஃபுல் பஃப் வேணுன்னா இங்கே பார்ட்டிஷனாக எடுத்தோம் பார்த்திங்கன்னா அப்படி எடுக்காமல் ஃபுல்லாக இங்கே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதுதான்.